பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சங்கீத பகுதி தியானிப்பதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அடியேனை மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படுத்தும். நீங்களே பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதம் 105 1 முதல் 22 நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீத பகுதி தாவீது எழுதியதாக கருதப்படுகிறது. 1 புஸ்தகம் 16 அதிகாரம் 8 முதல் 22 வசனம் வரை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, தாவீது கர்த்தரோட உடன்படிக்கை பற்றிய இஸ்ரவேலுக்கு எடுத்து வரும் பொழுது பாடின சங்கீதமாக தெரியும். ஸோ அப்போ தாவீது பாடின சங்கீதம் என்று கருதப்படுகிறது. இந்த பகுதியை நம்ம 4 விதமாக பிரிக்கலாம். முதலாவது துதியும் பிரஸ்தாவமாக்குதலும். முதலாவது என்னன்னா, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவம். ஆமேன். அப்போ கர்த்தரை துதிப்பதும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவதும் சங்கீதக்காரன் நம்மை நினைவூட்டுகிறார். இப்ப எதற்காக பிரஸ்தாவப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கு 5 அதிகாரம் 19 நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததுதான். பிசாசு பிடித்திருந்தவனை இயேசு விடுதலையாக்கினார். விடுதலையாக்கின பின்பு அவர் சொன்ன வார்த்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை என்ன செய்யணுமா? அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அதை அறிவிக்கை பண்ணும்படியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுபோல 1 பேதுரு 2 அதிகாரம் 9 என்ன சொல்லுதுன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ இது காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புறஜாதி இருக்கிறாங்க, இல்லை ஆண்டவர் அறிந்தவங்க விசுவாச போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா, ஆண்டவர் செய்த நன்மையை கேட்கும் பொழுது அவங்க உற்சாகம் அடைவார்கள். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பலப்படுவாங்க. அப்ப அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அதை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அப்ப எதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கீழே பார்க்கும் பொழுது, அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்கள் ஆண்டவர் செய்திருப்பார், அற்புதங்கள் செஞ்சிருப்பார். அதையெல்லாம் தியானித்து அதை எல்லாவற்றையும் அறிவித்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவவர்களாக காணப்பட வேண்டும். அப்ப முதலாவது காரியம் என்னன்னா, அவளை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். அது மாதிரி கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை மாத்திரம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரையே நாடுகிறவராக இருக்க வேண்டும். இது 2வது பகுதி பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நாம் பார்க்கலாம். இது என்னன்னா, ஆபிரகாம் முதல் இஸ்ரவேல் வரைக்கும் தேவன் செய்த உடன்படிக்கையை நாம் பார்க்க முடியும். இது எப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆபிரகாமை அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருவேன் சொல்லிட்டு கானான் தேசம் சுதந்தரிப்பாய் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதை ஈசாக்குக்கும் அதை உறுதிப்படுத்துகிறார், யாக்கோபுக்கும் அதை உறுதிப்படுத்தி அதை நிறைவேற்றுவதை பார்க்க முடியும். இப்போ இந்த பகுதியை நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப ஆபிரகாம் யாருன்னு பார்த்தோம்னா, விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர். அப்ப நம்ம எப்படி கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம் அப்படின்னா, விசுவாசத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வருகிறோம் இல்லையா? அப்ப விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வர்றோம். வந்ததுக்கு அப்புறமா ஈசாக்கு, ஆபிரகாம் என்ன செஞ்சான் அப்படின்னா, பிள்ளை பேரு கிடைக்க முடியாத காலத்துல ஒரு அற்புதமாக அதிசயமாக ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தின் மூலமாக தேவன் அறிந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நாம் பார்க்கிறோம். பார்த்ததுக்கு அப்புறமா இங்க இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது யாக்கோபு இஸ்ரவேல் 2ஐயும் குறித்து சொல்லியிருக்கோம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி என்று பார்க்கலாம். அப்ப யாக்கோபு தான் இஸ்ரவேலாக தேவன் அழைத்தார் இல்லையா? யாக்கோபுக்கு எத்தர் என்று பொருள், அதுவும் நமக்கு தெரிந்ததுதான். அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசமா இருந்து ஆண்டவருக்குள்ள வர்றோம், அதிசயங்களை பார்த்து இருந்தாலும் சில சமயங்கள்ல என்னன்னா விழுந்து போய் அந்த ஏமாற்ற குணங்கள் எல்லாம் வெளிப்பட வரும். ஆண்டவர் நம்மளுடைய கிரியை நிமித்தம் நம்ம ரட்சிக்கல, அவர் கிருபை நிமித்தம் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆமேன்.
அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் என்னன்னா சில சமயங்கள் விழுகிறோம். அப்ப விழுகும் பொழுதுதான் அந்த வசனத்தை பாருங்க, யாக்கோபுக்கு பிரமாணமாகும். அந்த பிரமாணம் என்பது என்னதுன்னா சட்டத்திட்டங்கள், லாஸ், எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படின்றது. தேவன் நம்மளை பரிசுத்த ஜாதியாக மாற்றி இருக்கிறார். அப்ப நம்ம வழி விலகி போறோம் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வழி நடத்துவதற்கு ஒரு காரியங்கள் எப்படி நடக்கணும் அப்படின்ற நியமங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது நமக்கு நித்திய உடன்படிக்கையை அவர் தருகிறார். எப்படி இங்க ஒரு கானான் தேசத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அது போல நமக்கு நித்திய ஜீவனை தேவன் உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைத்த நித்திய உடன்படிக்கை. இப்ப 3வது காரியம் பார்க்கும் பொழுது தேவ பாதுகாப்பு. இப்ப 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் பார்க்கும் பொழுது தேவன் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை எப்படி பாதுகாத்தார் அப்படின்றத பார்க்கலாம். அவர் தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்க விடாமல் அவர் என்ன செய்யறாராம்? 14ஆம் வசனம், அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீ தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளை தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அப்போ அவர் எந்த தீங்குக்கும் நம்மை அண்ட விடாமல் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, ரட்சிப்பின் காலத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு சோதனைக்குள் போக முடியாமல் தேவன் நம்மை பாதுகாக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். இப்ப 4வது பகுதி பார்க்கும் பொழுது பரிசுத்த வாழ்க்கைக்கான பாதை எப்படி இருக்கும் அப்படின்றத. இப்போ 16 வசனம் சொல்லுது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அதுக்கு பின்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடம்பிட்டது. அதுக்கப்புறமா கடைசி 22ஆம் வசனம், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். அப்போ ஒரு பஞ்சகாலம் வருது. அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்க யோசேப்பை முன்னமே அனுப்பி அவன் அந்த பாடுகள் பட்டு அவன் அந்த அதிகாரத்துல அவர்களை ரட்சிக்க தேவன் பயன்படுத்தினார். ஆமேன். இது போல இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்காக, நாம் பாவத்துல விழுந்தவங்க, நம்மளை மீட்கும் பொருளாக அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இதை இன்னொரு முறை பார்க்கும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் யோசேப்புடைய ஸ்தானத்துல இருந்து பார்க்கலாம். நம்ம அந்த இடத்த பார்ப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஒரு திட்டத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி தேவன் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரோ அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் வைக்கும் பொழுது அந்த பாதை சில நேரங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா மாறுதலாக காணப்படும். இப்போ இந்த பஞ்சத்தை பார்க்கிறோம் இல்லையா, இப்போ இது உலக பிரகாரமான பஞ்சத்தை காட்டுது. அது போல இயேசு கிறிஸ்து சொன்ன பஞ்சம் எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்ம மீட்டார் இல்லையா, அது ஆவிக்குரிய பஞ்சம். அது யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆமேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சித்த பின்னாடி அந்த ஜீவ அப்பத்தை நமக்கு அனுதினம் கொடுத்து அந்த ஆவிக்கேற்ற அந்த பசி இல்லாதபடி நம்ம நிறைவாக வழி நடத்துகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டு நமக்காக ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வழி நடத்த போற பாதை பாருங்களேன். 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலே சரி, நிறைய பேர் வாழ்க்கையில பிரச்சனைகள், பாடுகள் வரும் பொழுது, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், நான் தான் தேவனுடைய பாதையில் நடக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்ற முறுமுறுத்தல் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனா தேவன் என்றைக்குமே நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காகவே அதை அனுமதிக்கிறார். இப்ப என்னன்னா, இது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அந்த சோதனையை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, இந்த பகுதியில் நம்ம யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போட அழைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா,
ஒரு கூட்ட ஜனத்தையே போஷிக்கும்படியாக, அவர்களை வழிநடத்தும்படியாக அவன் பலப்படுத்த வேண்டும். அப்போ அவனுக்கு அந்த அகங்காரம், திமிரு எதுவுமே இல்லாதபடி அவனுடைய இருதயம் பக்குவப்படணும். அதற்காக அவன் போற ஒவ்வொரு பாதையிலும் தேவன் அவனை பலப்படுத்துகிறார், சீரமைக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம எல்லாம் களிமண் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஒரு குயவன் இருக்கிறான். அந்த குயவன் களிமண்ணை எப்படி பலப்படுத்துவான் அப்படின்னா, களிமண்ணை மிதிப்பாங்க. மிதிச்சு அதை மென்மையாக்குவாங்க. ஏன் மென்மையாக்குறாங்கன்னா, அந்த கற்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுவாங்க. அந்த நேரத்தில் களிமண் ஐயோ மிதிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இல்லப்பா, உன்னை மிதிக்கிற காரணம் என்னன்னா, உன்னை மென்மையாக்கி உன்னை பலப்படுத்துறதுக்காக. அது மட்டும் இல்ல, அது போல அழகான ஒரு ஷேப்ல உருவாக்கிட்டு தீக்குள்ள விட்டு சுடுவாங்க. ஐயோ தீக்குள்ள போறோமே, நான் அழிஞ்சு போற மாட்டேனா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, அது தீக்குள்ள போறது அதை பலப்படுத்துவதற்காக. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் என்ன இருக்கலாம் அப்படின்னா, சோதனை மத்தியில போகலாம், அக்னி ஜுவாலைக்குள்ள போற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம யோசிச்சுக்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம அழிப்பதற்காக அல்ல, நம்மளை பாதுகாப்பதற்காக, நம்மை வணைவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காகவே தேவன் அதை அனுமதித்தார் என்பதை நம்ம யோசித்துக் கொள்ளணும். அது மாதிரி இந்த சோதனையில சில நேரம் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில நேரம் கொஞ்சம் யோசிக்கலாம். என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சோதனை தமிழ்ல ரெண்டுமே ஒரே மாதிரி சோதனை இருக்கு. இப்ப யாக்கோபு நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ இங்க என்ன சோதனை கொடுத்திருக்கு, அதுக்கு முன்னர் உள்ள சோதனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது டெம்டேஷன், இச்சையின் மூலமாக பாவத்தின் விழுந்து அதன் நிமித்தம் வருகிற சோதனை. ஆனா யோசேப்பு கடந்த சோதனை எடுத்து பாருங்க. அந்த இச்சையை மேற்கொண்டது நிமித்தம், தேவனுடைய பாதையில் நடந்தது நிமித்தம் அவனுக்கு போராட்டம். அப்போ தேவனுடைய பாதையில் நடக்கிற போது அந்த போராட்டம் பரீட்சை, டெஸ்ட், ட்ரையல். ஸோ அந்த மாதிரி ஒரு காலங்கள்ல அந்த போராட்டத்தை நாம் சகிக்கிறவர்களானால் நாம் பாக்கியவன்களாக எண்ணப்படுவோம். அப்போ அந்த போராட்டம் சகிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனுடைய பலத்துக்கிறத்தில் இருக்கணும். இப்போ இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, எப்பவும் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும், அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும், அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருக்கணும். நம்ம விசுவாசத்துல இருந்தாலும், நம்ம என்னதான் பாவத்துல விழுந்தாலும் மீண்டும் வரக்கூடிய அந்த ரெப்பண்டன்ஸ், நம்ம இருதயம் என்ன இருக்கணுமா, பரிசுத்த வாழ்வை நோக்கி இருக்கணும். அது ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டாயமா வரணும் அவசியம் இல்லை, என் அன்பின் நிமித்தம் வரணும். அதான் ஏன் சொல்றாரு, என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அன்பின் நிமித்தம் அவர் கற்பனை கை கொண்டு அவர் பாதையில் நடக்க விரும்புகிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த பரிசுத்த வாழ்க்கையில் நடந்து போகும் பொழுது எந்த சோதனை வந்தாலும் சரி, நம்ம கைவிடாமல் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்து கொண்டவர்களாக, தேவனை சார்ந்து வாழ்பவர்களாக இருக்கணும். கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.